அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு பாடம் ரிவிஷன் பேஸ்டாக பார்த்துட்டு இருக்கோம். அதுபடி 10th லெசன் 9 பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி கரண்ட் கட் ஆகிடுச்சு, அதனால் பாதி வீடியோ தான் கொடுக்க முடிஞ்சது. பேலன்ஸ் வீடியோ இன்றைக்கி இப்போது பார்க்கலாம் வாங்க. எதில் கட் ஆகிடுச்சுன்னா சுப்ராயன் அமைச்சரவை சொல்லிகிட்டு இருக்கப்போ தான் கரண்ட்டை கட் ஆகிடுச்சு. திருப்பி அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சுப்ராயன் அமைச்சரவை, அதாவது 1926 சென்னை மாகாண தேர்தல் நடத்திருக்கோம். அதில் சுயராஜ்ய கட்சி யாரோடது? சிஆர் தாஸோடது. அது வெற்றி பெற்றிருக்கும். ஆனாலும் அது அமைச்சரவை அமைக்காது. அதுக்கு பதிலாக சுயேட்சை வேட்பாளர் இருப்பார் சுப்ராயன், அவரை அமைக்க சொல்லிடுவாங்க. அதனால் அவர் அமைப்பார். ஃபஸ்ட்டு 1920 சுப்புராயலு அமைப்பார். 1923 பனகல் அரசர் அமைப்பார். 2 பேரும் நிதி கட்சி. 1926 சுப்புராயன் சுயேட்சை அவங்க அமைப்பாங்க. அடுத்து 1930 தேர்தல் சுயராஜ்ய கட்சியினர் போட்டிட்டு இருக்காது. அதனால் நீதி கட்சி ஈஸியாக ஜெயிச்சிடும், அவ்வளோதான். அதுலேருந்து 1937 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சியில் இருக்கும். அடுத்து சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் பார்த்துருக்கோம்ல, எப்போ ஃபார்ம் பண்ணது? நவம்பர் 1927. எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு? 1928 பிப்ரவரி 3. சென்னை எப்போ வருது அப்படின்னா, ஏன்னா இந்த லெசன் 9th லெசன் தமிழ்நாடு புரட்சியை பற்றினது. அதனால் சென்னை சைமன் குழு வந்ததை பற்றி, அதை புறக்கணிச்சதை பற்றி இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ சென்னை எப்போ வரும்னா பிப்ரவரி 18, 1929. ஃபார்ம் பண்ணது 1927 நவம்பரு. சென்னை இந்தியா வந்தது 1928 பிப்ரவரி 3. சென்னை வந்தது 1929 பிப்ரவரி 18. இப்போது 1919 சட்டத்தை எதிர்த்து அந்த மாண்டவி சேம்ஸோடு இருக்குல்ல, அதில் மறுபரிசீலனை செய்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்படும். அதுதான் சைமன் குழு. அது 1927 நவம்பரில் அமைக்கப்படும். இதை ஏன் எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அதில் ஒருத்தவங்க கூட இந்தியர் இருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை எதிர்ப்பாங்க. அந்த சைமன் கமிஷனில் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணிச்சிச்சு. சென்னையில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு நடந்திருக்கும். அதை தான் இப்போ சொல்ல வந்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்தியா 1928 பிப்ரவரி 3 இந்தியா வந்திருக்கும். அப்போ லாலா லஜபதி ராய் எதிர்ப்பார் கோ பேக் டு சைமன். அப்போ தான் அவர் தடியடிப்பட்டு கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் இருந்து இறந்துருவார்னு பார்த்துருந்தோம். இப்போ சென்னையில் யார் இதை எதிர்க்கிறான்னு கேட்டாக்கா, சத்தியமூர்த்தி தலைமையில் எதிர்க்காங்க. என்ன வருஷம்? 1929 பிப்ரவரி 18. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னாக்கா, நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 தொடங்கியிருக்கும். ஆனால் 1937 தான் அதை அகற்றுவாங்க. ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தப்போ இந்த சிலையை அகற்றி கொண்டு போய் சென்னை அருங்காட்சியகத்தில் வைப்பாங்க. இந்த நீல் யார் அப்படின்னா, பெண்கள் குழந்தைகள் இது மாதிரிலாம் வஞ்சம் தீர்க்கணும்னா கொடூரமாக அவர் நடந்திருப்பார். எப்போனாக்கா இந்த 1857 சம்பவத்து போது இவர் ரொம்ப கொடூரமாக நம்ம இந்திய மக்களை தாக்கியிருப்பார். அவருக்கு ஒரு சிலையை வச்சு நம்மளை அவமரியாதை பண்ணுற மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. அதை அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடக்கும். அதை தான் 1927 போராட்டம் நடக்கும். ஆனால் 37 தான் அகற்றுவாங்க. நீல் யாருன்னு கேட்டால் 1857 நடந்த புரட்சியில் நம்ம பெண்கள் குழந்தைகள்னு அவருக்கு சாகடிச்சார், அவ்வளோதான். அடுத்து சட்டமறுப்பு இயக்கம். அதாவது சட்டமறுப்பு இயக்கம்னாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம் பார்த்தோமா? இங்கே என்னன்னாக்கா, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு, பூர்ண சுயராஜ்யத்தை நோக்கி 1927 இந்திய காங்கிரஸ் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமாக அறிவித்திருக்கும். 1929 லாகூர் செஷன் நடக்குமா? அதுக்கு முன்னாடி சென்னையில் நடந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் யூனிட் 8 பேஸ்டாகவும் கேட்பாங்க, ஐஎன்எம் பேஸ்டாகவும் கேட்பாங்க. அதனால் 1929 லாகூர் செஷனுக்கு முன்னாடியே 1927 சென்னையில் நடந்திருக்கும். அதுலேயே சென்னையில் நடந்ததுலேயே பூர்ண சுயராஜ்யம் வேணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது 1929 லாகூர் செஷனில் பூர்ண சுயராஜ்யம் முழு சுதந்திரங்கிறது தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஜவஹர்லால் நேரு 1930 ஜனவரி 26 ராவி நதிக்கரையில் கொடியேற்றிருப்பார். அதை தான் அப்போயே சொல்லியிருப்பேன். இந்த ஜனவரி 26 என்ன அப்படின்னாக்கா, அதை தான் ஞாபகமாக இருக்கட்டும், குடியரசு தினமாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். அதை சொன்னோம் இல்லையா, சட்டமறுப்பு இயக்கம்னாலே உப்பு சத்தியாகிரகம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே தண்டி சமர்பதி டு தண்டி காந்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 24 நாள் 241 மைல் 61 வயசில் செஞ்சுருப்பாருன்னு பார்த்துருப்போம். ஏப்ரல் 5 அங்கே ரீச் ஆகிருப்பார். ஏப்ரல் 6 உப்பு சட்டத்தை மீறியிருப்பார், அவ்வளோதான். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அப்படி வேதாரண்யம் யாருன்னு பார்த்தாக்கா,
1930 ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் யார் ராஜாஜி தலைமையில் நடப்பாங்க. வேதாரண்யம் டு திருச்சி டு வேதாரண்யம் போயிருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். கத்தியின்றி ரத்தமின்றின்னு இந்த போகிற உப்பு சத்தியாகிரகத்தப்ப நாமக்கல் கவிஞர் பாடலாம் பாடிக்கிட்டே ரோட்டில் போயிருப்பாங்க. இதை கேட்பாங்க. இது எப்பொழுது பாடப்பட்டது, ஏதாவது கத்தியின்றி ரத்தமின்றி பாடினது நாமக்கல் கவிஞர்னு தெரியும். அப்படி தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த எப்போ அந்த போராட்டத்துக்கு பாடப்பட்டுச்சுன்னா உப்பு சத்தியாகிரகத்துக்காக. இப்போ வேதாரண உப்பு சத்தியாகிரகம் என்னென்னா திருச்சியிலேருந்து வேதாரணம் வரைக்கும் போயிருப்பாங்க. எப்போ ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் யார் ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும். அவ்வளோதான். அடுத்து 12 தொண்டர்கள். அங்கே 78 வாலண்டியர்ஸ்ன்னு பார்ப்போம். 72 பாளையக்காரர்கள், 78 வாலண்டியர்ஸ் காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துக்கு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் 12 தொண்டர்கள். இதெல்லாம் கண்டிப்பாக கூற்று காரணத்தில் அந்த 10 12 22 மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா என்னென்னா TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்னம், சி சாமிநாதன், சந்தானம் இவங்கெல்லாம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துருப்பாங்க. இந்த ருக்மணி லட்சுமிபதிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. உப்பு சட்டத்தை மீறி அதுக்காக வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு பணம் கட்டினது யாருன்னு கேட்பாங்க. யாருனாக்கா ருக்மணி லட்சுமிபதி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உப்பு சட்டத்துக்காக இந்த அடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் கீழே இருக்கும். இங்கே பாருங்கள். தமிழக மாவட்டங்களில் பரவலான போராட்டங்கள். டி. பிரகாசம், நாகேஸ்வர ராவ் எல்லாருமே சென்னைக்கு உதயவனம் என்ற இடத்துல ஒரு முகாமை அமைச்சிருப்பாங்க. கடையடைப்பிற்கு ஏப்ரல் 1930 27 திருவல்லிக்கேணியில் காவல்துறையுடன் மோதல் ஏற்படும். 3 மணி நேரம் போவதால் 3 நபர்கள் உயிரிழந்திருப்பாங்க. இதெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கும் இல்லையா, அது மாதிரி நடந்தது. இதில் ஒரே இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி ஆவார். இவர் தமிழ்நாடு. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1932 ஜனவரி 26 பரவலாக ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றுவார். 1930 ஜனவரி 26 ஜவஹர்லால் நேரு ஏற்றிருக்கான்னு பார்த்தோமா ப்ரீவியஸ் பேஜில். எங்கே ராவி நதிக்கரையில். இவங்க எங்கே ஏற்றுவாங்கன்னா சென்னை ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா, அங்கே ஏற்றுவார். யார்? ஆரியா அவர் பேர். அவரை எப்படி பாஷ்யம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். எப்போ? 1902 வருஷம் கழிச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து திருப்பூர் குமரன். பெருசாக ஒன்றும் விஷயம் இல்லை. இவர் தான் கொடிக்காத்த குமரன், எல்லாருக்குமே தெரியும். இவர் எப்போ இறந்துருக்காருன்னா 1932 ஜனவரி 13 கொடியை ஏந்தி ஒன்றுமே கீழே விடாமல் செத்துருப்பார். அதான் விஷயம். எப்போ இறந்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 32 ஜனவரி 11 கொடியை கையில் இருந்தபடி இருந்திருக்காரு. அவரோட உண்மையான பேர் OKSR ராவ் குமாரசாமி. அதை தான் நம்ம என்ன சொன்னோம், கொடியை கையில் வச்சுக்கிட்டே செத்ததுனால கொடி காத்த குமரன். குமாரசாமியை தான் குமரன் நம்ம கூப்பிடுறோம். அவ்வளோதான். கொடி காத்த குமரன் புகழ்பெற்று அழைக்கப்பட்டவர் இவர் தான். எப்போ இறந்துருக்காரு? 1932 ஜனவரி 11, ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து முதல் காங்கிரஸ் அமைச்சரவை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? காங்கிரஸ் தலைமை அமைச்சரவை ராஜாஜி தலைமையில் வரும். 37ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும். நீதி கட்சி படு தோல்வி அடையும். ஏன்னா அங்கே பார்த்தோம் இல்லையா, 1926க்கு அப்புறம் சுப்பராயனுக்கு அப்புறம் 37 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சியில் இருக்குன்னு பார்த்தோமா. 37 காங்கிரஸ் வந்துடும். ராஜாஜி முதல் அமைச்சரை அமைக்குவார். வந்ததும் செய்கிற நல்ல விஷயம்னாக்கா மதுவிலக்கை அறிமுகப்படுத்தியிருப்பார். எங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக சேலத்தில். அந்த நட்டத்தை ஈடு செய்யறதுக்காக விற்பனை வரி சேல்ஸ் டேக்ஸை அறிமுகப்படுத்தியிருப்பார். இதுவும் நல்ல விஷயம்தான். ஆனாக்கா ஒரு கஷ்டமான விஷயம் இவர்கிட்டேருந்து எதிர்க்கப்படும். என்ன அப்படின்னாக்கா, இவர் இந்தியையும் 3வது மொழியாக கொண்டு வர பார்ப்பார். அதாவது இந்தி மொழி கட்டாயமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பார். அதுக்காக போராட்டங்கள்லாம் நடக்கும். என்னன்னாக்கா, அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினது யாருன்னு பார்த்தாக்கா நம்ம பெரியார் தான். எப்போ? ஃபஸ்ட்டு போராட்டம் 1939லேருந்து 40 வரைக்கும் நடந்திருக்கும். 2வது போராட்டம் 1963லேருந்து 65 வரைக்கும் நடந்திருக்கும். ரெண்டுமே பெரியார் தலைமையில் தான் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 39 to 40 காங்கிரஸ் 1937 அமைச்சராக அமைக்குது. 39ல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது, ஞாபகம். அவ்வளோதான். 39 கீழே அடுத்தது 63, அதுலேருந்து 2 வருஷம் 63 65, அவ்வளோதான். 2 வாட்டி இந்த போராட்டம் நடந்திருக்கும். இதுக்காக தாளமுத்து நடராஜன் அப்படிங்கிறவங்க போராட்டத்தில் சிறையிலேயே வீரம் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இங்கே கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பாங்க. தாளமுத்து நடராஜன் என்பவர் எந்த புரட்சிக்காக உயிரில் இருந்தாங்கன்னு கேட்டாக்கா இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக, ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்புறம் 1200 போராட்டக்காரர்களும் இதுக்காக கைது செய்யப்படுவாங்க, பதவி விலகிடுவாங்க. இதை என்ன செஞ்சிருவார் ராஜாஜி, பதவி விலகிடுவார் இதை எடுத்து. அப்புறம் சென்னைக்கு வந்து மாகாண ஆளுநர் ஆட்சி வந்துடும் இல்லையா, அவங்க பதவி விலகிடுறாங்கல்ல காங்கிரஸ், அதனால ஆளுநர் ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்வார், இந்தி கட்டாய படம் என்பதை நீக்குவார். அந்த ஆளுநர் பேர் என்னன்னாக்கா லார்ட் எர்ஸ்கின் அந்த ஆளுநர் பேர். அவ்வளோதான். அடுத்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 தெரியும், 8/8/1942. அப்போ தான் இந்த காந்தி என்ன சொல்லியிருப்பார், செய் அல்லது செத்துமடி, ஒன்று இந்த விஷயத்தை செய், இல்லைன்னா நம்ம செத்துருவோம், இந்த விஷயத்தை செஞ்சுருப்போம், அதில்லாட்டி அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்க உயிரோடு இருக்க மாட்டோம்னு சொல்லியிருப்பார். இந்த முழக்கம் எப்போ சொல்லப்பட்டதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்போ சொன்னது. அந்த இயக்கம் எப்போ, 1942 ஆகஸ்ட் 8. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ராஜாஜி ஒரு விஷயம், இது காமராஜர் ஒரு விஷயம் செஞ்சுருப்பார். என்னன்னாக்கா வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துக்கு எதிர்த்து பிரிட்டிஷ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து காமராஜர் வந்து காங்கிரஸ் தானே, அவங்க கண்ணில் படாமல் தப்பிக்கிறதுக்காக சென்னை வந்து இறங்க வேண்டியவர் அரக்கோணத்திலே இறங்கி எஸ்கேப் ஆயிடுவார். அந்த விஷயத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து தீவிர மக்கள் இயக்கம். இவ்வியக்கத்தில் சமூகத்தில் அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர். பக்கிங்ஹாம் மற்றும் கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி எல்லா இடத்துலையுமே போராட்டம் பெருமளவில் நடந்திருக்கும். ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி ஆல்ரெடி பார்த்தோம். எங்கே, மும்பை. எப்போ நடந்திருக்கும், 1946 பிப்ரவரி 18 மும்பையில் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 20,000 பேர் அந்த போராட்டத்தில் கலந்துருந்துருப்பாங்க. ராயல் இந்தியா அந்த ஒரு கடற்படை புரட்சியும் பார்த்துருப்போம்ல. எப்போ அது ஞாபகத்துக்காக இங்கே கமெண்ட் பாக்ஸில் வச்சுருக்கேன். எப்போனா 1946 பிப்ரவரி 18 நடந்திருக்கும். எங்கே இடம்னு கேட்டால் பாம்பே. அப்புறம் இந்திய விடுதலைக்கு வழிகோலின, இது மாதிரி நிறையா போராட்டங்கள். இதில் என்னென்னா, நாடு வந்து இந்தியா விடுதலை அடைஞ்சிரும், ஆனாக்கா இந்தியா பாகிஸ்தான் 2 நாடாக பிரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன் ஃபுல்லாக ப்ரீவியஸ் லெசனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு டேட்டாஸ் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. புக் பேக் கொஷின் பார்க்கலாம். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி ரங்கையா, அதாவது எம்எம்எஸ். அதோட தலைவர் யார்? ரங்கையா. செயலாளர் யார்? சார்லு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சேச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எம்எஸ்னாக்கா 1884 மே 16. அது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். டேட்டும் இதுவும் கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஷினில் கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு சென்னை 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டம். தலைமை தாங்குகிறவர் பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்து அதிநவீன ரயில் பெட்டியில் போகிறத விட மாட்டுவண்டி சேர்ந்து சொன்னது அன்னி பெசன்ட் தான் என்ன ஆரம்பிச்சிருப்பாங்க, காமன்வெல்த் நியூ இந்தியா பத்திரிக்கை. அப்புறம் 2 புக்கு. அப்புறம் சுயராஜ்யவாதி யாருன்னு கேட்டால் சத்தியமூர்த்தி. ஏன்னா இங்கே சுயராஜ்யம் 1927 சென்னை இதில் முடிவு பண்ணுவாங்க இல்லையா. அடுத்ததானே 1927 லாகூர் செஷனில் பூர்ண சுயராஜ்யம் கேட்டிருப்பாங்க. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் முகாமை அமைத்தவர்கள் டி பிரகாசம். எஸ்எஸ் ராஜன் டி பிரகாசம் அப்படின்னு ஒரு 4 பேர் கொடுத்துருந்தாங்களா, அதில் ஒருத்தவங்க இவங்க. அடுத்து இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? சேலமில் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு எங்கன்னா 1937 40. ஆனால் அந்த போராட்டம் நடந்தது 1944 ஈவேரா தலைமையில் நடந்திருக்கும். போராட்டம் நடந்தது 1937 40. மாநாடு நடந்தது 1944 சேலம் நடந்திருக்கும். அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் அப்படின்னு கேட்டால் டி முத்துசாமி, திருவாரூர்கார்னு சொன்னேன். அடுத்து டேஷ் என்னும் ரகசிய அமைப்பு நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கம் 1904. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரை அமைத்தவர் ராஜாஜி 1937. டேஷ் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளை நிறுவியவர் யாகூப் ஹசன். அவரும் ராஜாஜியும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. 1932 ஜனவரி 26 ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றினவங்க ஆரியா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம். 1930 ஏற்றினவர் ஜவஹர்லால் நேரு, ராவி நதிக்கரை. அவ்வளோதான். அடுத்து சரியா தவறா கூற்று. சென்னை வாசிகள் சங்கம் MNA 1852 பிப்ரவரின்னு சொல்லியிருந்தேன். தமிழில் வந்த தேசிய பருவ இதழ், ஆமாம் 1891 பருவ இதழ், 1899 நாளிதழாக மாறி இருக்கும். இது சுதேசரமித்ரன் பை ஜி சுப்பிரமணியன். அடுத்து குடிமை பணித்தேர்வை இந்தியாவில் மட்டும் நடத்தணும்னு கேட்கல, இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் கேட்டாங்க. அதனால் இந்த கூற்று தப்பு. இப்போ VS சீனிவாசன் ஒரு தீவிர தேசியவாதி இல்லை, அவர் வந்து மிதவாதி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும்தான் கரெக்டு.
அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்றாரு. முஸ்லீம் லீக் சேர்ந்த யாக்கூப் ஹாசனுடன் ராஜாஜி. ஆமாம், இங்கே பங்கேற்கவில்லைன்னு இருக்கிறதுனால இது தப்பு. ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லைன்னு இருக்குது, கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு கள்ளுக்கடை முன்பாக மறியல் செஞ்சாங்க. அதான் முதல் போராட்டமாக செஞ்சு அதுக்காக தென்னை மரத்தெல்லாம் வெட்டியிருப்பார் ஈவேரா. அதனால் கூற்று 2 மட்டும்தான் சரி, மற்ற 3 தப்பு. அடுத்து பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம் அதுதான் சித்திரவதை ஆணையத்தை ஒழிச்சிருக்கும். சித்திரவதை சட்டம் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்களா. அடுத்து ஈவேரா வைக்கம் வீரர்னு அழைக்கப்படுறாரு. கொஞ்சம் கவனமாக மேட்சை ஃபில் பண்ணுங்கள் எக்ஸாம்லேயும். ஏன்னாக்கா ஈவேரா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் அவர் தான். அதனால் நீங்கள் அவசரப்பட்டு மேட்ச் பண்ணிடாதீங்க. ஈவேரனா வைக்கம் வீரர். இப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எது தாளமுத்து இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தேன். அவங்க 2 பேரும் அந்த போராட்டத்தில் இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. யார் யார்? தாளமுத்து நடராஜன் 2 பேர் இறந்துருப்பாங்க. 2 பேர் பேர்லேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாளமுத்து நடராஜன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக உயிரிட்டிருப்பாங்க. அதை தான் இந்த மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. அதனால் அவசரப்பட்டு மேட்ச் பண்ணி ஆப்ஷனை சூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் 2-3 இதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஈவேரனா வைக்கம் வீரர். சோமயாஜுலு அப்படிங்கிறவங்க நீல் சிலை அகற்றத்துக்கு போராடிறதுக்கு கூட இருந்திருப்பார். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் பை ராஜாஜி. எப்போ ஏப்ரல் 13 ஏப்ரல் 28. தாளமுத்து நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் உயிரிழந்தவர். தாளமுத்து இந்திய போராட்டத்துக்கு உயிரிழந்தவர். சோமயாஜுலு தான் நீல் சிலை அகற்றத்துக்கு கூட நின்றுப்பார். இந்த லெசன் இதோடு முடியுது. ஆல்ரெடி இந்த பார்ட் 1 ஒரு 1/2 hour கொடுத்துட்டேன். அன்றைக்கி கரண்ட் கட் ஆகிடுச்சு, அதனால் பேலன்ஸை இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த லெசனை ரிவிஷனுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.